தேவஜனமே, இந்த நாளிலும் ஆதியாகமம் 38ஆம் அதிகாரத்தை பார்த்தோமானால், யூதா தன் சகோதரரை விட்டு பிரிந்து திருமணம் செய்தது, 3 குமாரரை பெற்றது. அதை குறித்ததான தகவல் விவரமாக இடம்பெற்றிருக்கிறது. நாம் 39ஆம் அதிகாரத்தை இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளலாம். 1 முதல் 6 வசனங்களை இன்றைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்ளலாம். யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்துக்கு கொண்டு வந்த இஸ்மவேலரிடத்திலிருந்து விலைக்கு வாங்கினான். விலைக்கு வாங்கப்பட்ட பொருள் ஒரு அடிமை பொருளாக கருதப்படுகிறது. கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோடே இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான எல்லாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தார். பாருங்கள், அப்படியானால் யோசேப்பின் மீது யோசேப்போடு கடவுள் இருக்கிறார் என்பதை கண்டு கொண்டிருக்கிறார். யோசேப்பின் நடக்கையும் நல்ல விதத்தில் இருந்ததினாலே அவன் மீது ஒரு நம்பிக்கை வருகிறது. ஆகவே எல்லாவற்றையும் அவனுடைய கரத்திலே ஒப்புவிக்கிறார். அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் விசாரணைக்காரனுமாக்கினது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பு நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. பாருங்கள், கடவுளுக்கு பிரியமான யோசேப்புக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டது நிமித்தமாக கடவுள் அந்த எகிப்தியனை ஆசீர்வதித்திருக்கிறார். பாருங்கள், ஆகையால் அவன் தனக்கு உண்டானதை எல்லாம் யோசேப்பின் கையிலே ஒப்பு கொடுத்து விட்டு தான் புசிக்கிற போஜனம் தவிர தன்னிடத்தில் இருக்கிற மற்றொன்றை குறித்தும் விசாரியாதிருந்தான். யோசேப்பு அழகான ரூபமும் சௌந்தரிய முகமும் உள்ளவனாயிருந்தான். பாருங்கள், யோசேப்பின் செய்கை நடக்கை எல்லாமே நல்லபடியாக இருந்திருக்கு. இன்னொரு இடத்துல சகோதரர்கள் பகைத்தது நிமித்தமாக, பொறாமை கொண்டது நிமித்தமாக அடிமையாக விற்கப்பட்டு வந்தவன் கடவுள் அவனோட இருந்தது நிமித்தமாக, மட்டுமல்ல அவனுடைய செய்கையும் நல்ல விதத்தில் இருந்தது நிமித்தமாக எஜமான் அவன் மீது நம்பிக்கை கொண்டு அவனிடம் அனைத்து பொறுப்பையும் ஒப்புவிக்கிறான். முக்கியமாக கடவுளுடைய கிருபை அவனுக்கு இருந்ததினால் போத்திபாரின் கண்களிலும் அவனுக்கு தயவு கிடைக்கிறது. போத்திபாருடைய வீட்டிலே அவன் புசிக்கிற போஜனத்தை தவிர அனைத்தும் யோசேப்புடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. வேற எதை குறித்தும் போத்திபார் கேள்வி கேட்காதபடி காணப்பட்டார். அப்போ இந்த இடத்துல பாருங்க, நம்ம கூடயும் கடவுள் இருந்தார் அப்படின்னா நம்ம மற்றவங்க பார்வையில் ஏளனமாக நடத்தப்படாதபடிக்கு நம்மளை கடவுள் காப்பார். அப்போ எந்த ஒரு இக்கட்டுனாலும் கடவுள் நம்மளை